பெருமைக்குரிய கவிஞர் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர்களையும் பெறுபவர் கவிஞர் திருமேனி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கவிஞர் லக்ஷ்மி மணிவண்ணன் அவர்கள், அதை பெறுபவர் கவிஞர் திருமேனி அவர்கள். நூலமூல நவீன கவிதை என்பதே புரியாதது, நவீன கவிதை அந்நியமானது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் வலுப்பட்டு இருந்த ஒரு காலம். சுந்தர ராமசாமி கவிதையை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, கவிதையை ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு ஊட்ட முடியாது, கவிதையை நோக்கி நீங்கள் கொஞ்சம் நகரணும். அது நீங்கள் ஒரு இயற்பியல் படிக்கிறது மாதிரி. கவிஞர் திருமேனி அவர்கள் மிகச் சுருக்கமான ஒரு உரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாமிரபரணியின் மாலை தென்றலுக்கு முகம் கொடுத்து தென்பாண்டி தமிழுக்கும் செவி கொடுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வாசக பெருமக்களுக்கும் நல்வணக்கங்கள். மேடையில் பேசி கூட்டத்தை கூட்டாதீர்கள் என்று உலக சுகாதார நிறுவனம் அறிவித்திருந்தாலும் இப்போது பரவாயில்லை, நாளை வரும் நாளை எண்ணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மறவாமல் கொஞ்ச நேரம் கொஞ்சிக் கொள்ளுங்கள் என இந்த பொது நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு முதல் நன்றி. நிகழ்ச்சியை இவ்வளவு நேர்த்திமிக்க கலா நிகழ்வாக வடிவமைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பொருணை இலக்கிய நண்பர்களுக்கும் மற்றும் நெல்லை நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒரு எழுத்தை நன்றாக எழுதுவது முதல் விஷயம், அது வாசிக்க நன்றாக இருப்பது இரண்டாவது விஷயம், அது புத்தகமாக நன்றாக வருவது மூன்றாவது விஷயம், புத்தகம் நன்றாக பேசப்படுவது கடைசி விஷயம். ஒரு படைப்பாளிக்கு இந்த நான்கும் கூடி வருவது பிரம்ம பிரயத்தனம். பாபு பிருதிவிராஜ் என்ன பாக்கியம் செய்தானோ, 3 விஷயங்கள் வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. 4வது விஷயம் இப்போது உங்கள் பார்வைக்கு. பெண் பார்க்கும் படலம் தொடங்கி நிச்சயதார்த்தம் முடிந்து கல்யாண காட்சிகளும் கூட முகக்கவசத்துடனே நிகழ்ந்தேறுகிற காலம். முழுமை எதிர்நோக்க முடியாத நெருக்கடி. பேச பேச பேச்சு வளர்ந்துவிடும் என்பதால் இந்த குறிப்பை மட்டும் வாசித்து நிறைவு செய்ய விளைகிறேன். தன்னுணர்வுள்ள மனிதனின் ஒவ்வொரு அசைவும் இலக்கு கொண்டதுவாகவே இருக்கிறது. மொழியின் வழியாக அந்த இலக்கு செயல்படும் போது எந்தவித எழுத்தும் இலக்கு ப்ளஸ் இயம் இலக்கியமாகிறது. இலக்கியத்தின் உச்சம் அது தரும் கருத்து வெளிப்பாடுதான் என்றாலும் இலக்கியத்தின் பயன்கள் என்று பிரித்து பார்க்கும்போது உணர்வு கிளர்ச்சி, மொழி செழுமை, உண்மை பகிர்வு, பண்பாட்டு பதிவு, கட்டு, கருத்து விதை, கவிதை இன்பம் என்று பல பயன்கள் கிடைக்கின்றன. மொழி தன் வார்த்தையையும் எழுத்தையும் மீறி வளமான படைப்பு வழியாகவே கால இட எல்லைகளை விரிவுபடுத்தி மக்களின் அறிவு விருத்தியை பரப்புகிறது. அதற்கான படைப்பாளிகளின் பங்களிப்பு புதிய புதிய இலக்கியத்தையும் படைப்பாளியையும் உருவாக்கி வருகிறது. அவற்றின் மூலமே வாழ்வின் புதிய இலக்குகளும் புத்தம்புது சிந்தனையும் மனிதரிடம் வேரூன்றுகின்றன. மனிதன் தன்னிலை மாறாமல் தன் உணர்வு பிறளாது மேலும் மேலும் பரிணமிக்க ஆதாரமாயிருப்பது அந்தந்த மொழியின் இலக்கிய செழுமைதான். அவை கருத்துகளுக்கும் அப்பாற்பட்டு உணர்வு புத்துணர்ச்சியையும் ரசனை இன்பத்தையும் அழகுணர்ச்சியையும் மெல்ல எல்லா மொழி அறிவாளர்களையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடியவை. அதன்படி நண்பனும் மகனுமான பாபு பிருத்திவிராஜ் எல்லா வளமும் பெற்று இனிதே புகழ்பெற
என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. வணக்கம். கவிஞர் திருமேனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தவர்கள் இப்பொழுது கவிஞருக்கு இந்த பயனாடையை அணிவிப்பார்கள். அவருக்கா? கவிஞர் லட்சுமி மணிவண்ணன் அவர்களுக்கு திருமேனி அவர்கள் இந்த பயனாடையை அணிவிப்பார்கள். அவரு போடுங்க, கவிஞருக்கு போடுங்க. வணக்கம். எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களுக்கு கவிஞர் திருமேனி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நன்றி. நேரம் மிக சிறியதாக இருப்பதால் என்னுடைய ஒளிப்பதிவாளரும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, கணேசன் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய அவங்க பாதம் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.